பாட்டி சொன்ன கதை அரசம்பட்டி என்ற ஒரு அழகிய சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் உள்ள டீ கடைக்கு பக்கத்தில் ஒரு அரச மரம் இருந்தது. அந்த மரத்திற்கு கீழே ஒரு பாட்டி பலகார கடை வைத்திருந்தார். காலையில் இட்லி சுட்டு விற்பாள், மாலையில் வடை போண்டா பஜ்ஜி சுட்டு விற்பாள். அந்த பாட்டியின் பெயர் பொன்னம்மா. எப்போதும் புன்சிரிப்போடு தான் இருப்பாள். பாட்டிக்கு இரக்க குணம் கொஞ்சம் அதிகம். காசு இல்லை என்றாலும் சின்ன குழந்தைங்களுக்கு பலகாரம் கொடுப்பாள். ஒரு நாள் வழக்கம் போல பொன்னம்மா பாட்டி வடை சுட்டு கொண்டிருந்தாள். அப்போது காக்கா ஒன்று பறந்து வந்தது. பக்கத்தில் இருந்த கல் ஒன்றின் மீது உட்கார்ந்தது. பாட்டி வடையை சுட்டு அதை கூடை போட்டு மூடி வைத்தாள். காக்கா ஏக்கமாக பார்த்தபடி இருந்தது. உடனே பாட்டி, என்ன வடை எடுத்துட்டு போக வந்தியா என்று காக்காவை பார்த்து கேட்டாள். இல்லை இல்லை, திருடக்கூடாது, அது தப்புன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னது காக்கா. பாட்டி சிரித்து கொண்டே, உனக்கு பசிக்குதா என்றாள். ஆமாம் பாட்டி என்று காக்கா தலையாட்டியது. உடனே பாட்டி கூடையை திறந்து வடை ஒன்று எடுத்தாள். இந்தா சாப்பிடு என்று நீட்டினாள். காக்கா வடையை வாங்கவில்லை. வேண்டா, உழைக்காம யார்கிட்டையும் எதையும் இலவசமாக வாங்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு என்றது காக்கா. வடையை திருடும் காக்கா பற்றி பாட்டி சிறு வயதின் கதை படித்திருக்கிறாள். ஆனால் இந்த காக்கா இப்படி சொன்னது பாட்டிக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் கொடு பாட்டி, நான் செய்கிறேன், அதுக்கு கூலியா வடை கொடு என்று சொன்னது காக்கா. பாட்டிக்கு சந்தோஷமாகிவிட்டது. யோசித்துவிட்டு சொன்னால், அடுப்பறிக்க எனக்கு சுள்ளி பொறுக்கி கொடு, வடை தரேன். காக்காவும் சரி என்று தலையாட்டி பறந்தது. தூப்பு பக்கமாய் சுற்றி அலைந்தது காக்கா. என்ன சோதனை, ஒரு விறகு கூட கிடைக்கவில்லை. மிகவும் வருத்தத்துடன் மரக்கிளையின் மீது உட்கார்ந்தது காக்கா. அந்த மரத்தில் விளையாடி கொண்டிருந்த குரங்கு காக்காவின் அருகே வந்து, ஏன் கவலையா இருக்க என்றது குரங்கு. காக்கா நடந்ததை கூறியது. சொல்லிதான, கவலைப்படாத, நான் உனக்கு உடைச்சி தரேன், நீ எனக்கு என்ன தருவ என்று குரங்கு கேட்டது. பாட்டி தர வடைய 2 பேரும் சரிசமமாக பிரிச்சுக்கலாம் என்று காக்கா கூறியது. குரங்கு சம்மதித்தது. தாவி தாவி மரத்திற்கு மரம் குதித்தது. கிளைகள் பிடித்து வேகமாக உலுக்கியது. பட்டு போயிருந்த சிறு கிளைகள் பட்பென ஒடிந்து கீழே விழுந்தன. காக்காவுக்கு ஒரே சந்தோஷம். ஒவ்வொரு சுள்ளியாய் பொறுக்கி கொண்டு போய் பாட்டியின் கடை அருகே போட்டது காக்கா. பாட்டியின் மனம் குளிர்ந்து போனது. உழைச்சி பொழைக்கணும்னு நினைக்கிற உனக்கு ஒரு குறையும் வராது, நீ நல்லா இருப்ப என வாயார வாழ்த்தி காக்காவுக்கு 2 வடைகளை சாப்பிட கொடுத்தாள். காக்கா வடையோடு பறந்து வந்தது. குரங்கிடம் ஒரு வடையை கொடுத்தது. குரங்கு வாங்கி ருசித்து சாப்பிட்டது. காக்கா தம் பங்கு வடையை தின்ன போனது. அப்போது அந்த பக்கமாய் நரி ஒன்று வந்தது. காக்கா இப்போது சுதாரித்து கொண்டது. எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது, இருக்கிறதே ஒரே வடை தான், உனக்கு வேணும்னா ஆளுக்கு பாதியாக சாப்பிடலாம் என்று காக்கா சொன்னது. யாரோட உணவையும் தட்டி பறித்து சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் வாங்கி கொடு என்று கேட்டது நரி. வேலையா? அந்த பக்கமாக போனால் ஒரு அரச மரத்தடி வரும். அந்த மரத்தடிக்கு கீழே ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கேளு, வேலை தருவாங்க என்று காக்கா சொன்னது. காக்காவுக்கு நன்றி கூறிவிட்டு அரச மரத்தடிக்கு நரி வந்தது. வடை சுட்டு கொண்டிருந்த பாட்டியை பார்த்தது. நரி பாட்டியிடம் வந்து, ஏதாவது வேலை இருந்தால் குடி பாட்டி, செய்கிறேன் என்றது. சாப்பிட்றவங்களுக்கு கை கழுவ தண்ணி வேணும், காலியாக இருக்கிற இந்த தொட்டியில் கிணத்துலேருந்து தண்ணி கொண்டு வந்து ரொப்பு என்று நரிக்கு பாட்டி வேலை கொடுத்தாள். வாளி ஒன்றை கவ்விக்கொண்டு கிணத்தடிக்கு போனது நரி. நீர் இறைக்க கயிறு இல்லை. எங்கே போவது? நரி யோசித்தது. அருகே இருந்த வீட்டு முன் நின்று அக்கா அக்கா என்று கூப்பிட்டது நரி. உள்ளே இருந்து ஒரு குட்டி பெண் வந்தாள். அக்கா, கிணத்துல தண்ணி இறக்க கயிறு வேணும், இருந்தால் கொடுங்க, என்னோட வருமானத்தில் பாதியை தருகிறேன் என்று நரி சொன்னது. அதற்கு அந்த பெண், அடுத்தவங்களை ஏமாற்றி வாழாமல் சுயமாக வேலை செய்ய நினைக்கிற உன்னோட குணத்தை பாராட்டுற, இந்த கயிறு, எனக்கு எதுவும் நீ தர வேண்டாம் என்று சொன்னாள். நரியும் கயிற்றில் வாளியை கட்டி தண்ணீரை இறைத்தது. ஒவ்வொரு வாளியாக கொண்டு போய் தண்ணீர் தொட்டியில் ஊற்றியது. தண்ணீர் தொட்டியில் நிரம்பியது. பாட்டி நரியை பாராட்டி 3 வடைகள் கொடுத்தாள். நரி ஒரு வடையை தின்றது. மீது உள்ள 2 வடைகளையும் தன் தம்பி தங்கைக்கு கொடுக்க எடுத்துக்கொண்டு போனது. அம்மா, எப்படி இருக்கு என்னோட பாட்டி வடை சுட்ட கடை என்று கேட்டாள் மதன். அம்மாவும் பெருமிதத்தோடு, நல்லா இருக்குடா என் தங்கமே என்றான். உடனே மதன் சொன்னான், நீயும் தான் எனக்கு முன்னாடி பாட்டி வடை சுட்ட கதை சொல்லியே, காக்கா வடையை திருடும், நரி ஏமாத்தி அதை பிடுங்கினோண்டு தெரியாமல் சொல்லிட்டேன்டா. அம்மா,
உன்னை மாதிரி பள்ளிக்கூடம் போய் படிக்கல, ஏதோ எனக்கு சொன்னது நானும் சொன்னேன் என்று அம்மா சமாளித்தார். செய்யாத தப்பை செஞ்சதா சொல்லி காக்கா நரிமே பொய்யா திருட்டு பணம் கட்டிட்டோம், அதுங்க பாவம் தானே. சொல்லும் போதே மதனின் குரல் கம்மியது. நீ சொன்ன வடை தான் சரி என் செல்லமே. மதனை அப்படியே கட்டி அணைத்து கொஞ்சினாள் அம்மா. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.